नमो नमः प्रेमिकपादुकाभ्यां गोपिका जीवनस्मरणं गोविंदा गो। जय बोल सद्गुरु महाराज की जय। बोलो नारायणा जय जय विठ्ठला। बोलो नारायणा जय जय विठ्ठला। बोलो नारायणा जय जय विठ्ठला। बोलो नारायण जय जय विठ्ठला। लक्ष्मी नारायण रंग रंग विठ्ठला। लक्ष्मी नारायण गोविंद विठ्ठला गोपाल विठ्ठला। गोविंद विठ्ठला गोपाल विठ्ठला। गोविंद विठ्ठला गोपाल विठ्ठला। गोविंद विठ्ठला गोपाल विठ्ठला। श्रीरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला। श्रीरंग विठ्ठला पांडुरंग। श्रीरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला। श्रीरंग विठ्ठला पांडुरंग। बोलो नारायण जय जय विठ्ठला। बोलो नारायण जय जय विठ्ठला। जय जय विठ्ठला जय जय विठ्ठला। जय 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 विठ्ठला। जय 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 विठ्ठला। जय 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 विठ्ठला। जय 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 विठ्ठला। जय 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 विठ्ठला। जय 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 विठ्ठला। जय 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 विठ्ठला। बोलो नारायण जय जय विठ्ठला। बोलो नारायण जय जय विठ्ठला। जय बोल सद्गुरु महाराज की जय। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा। धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। வேதவியாசர் இந்த 4 வேதத்தையும் எல்லாரும் சேர்ந்து படிச்சுட்டு இருந்தால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு 4 சிஷ்ய பரம்பரையினால் 4 ஏன்னா பிரம்மாவுக்கு 4 முகம். ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம்னு ஒவ்வொரு முகத்துலேருந்து ஒரு வேதத்தை வெளியிட்டார். இப்போ 4 வேதம் ஏற்கனவே இருக்குது, தனித்தனியாக தான் இருக்குது. அந்த 4ஐயும் சேர்த்து தான் படிச்சிருக்கார் யார்? ஹனுமான். அதான் நான் ருக்வேத வினீதஸ்ய அயஜுர்வேத தாரிணா நாசாம வேத விதுஷா சக்கியமேவம் பிரபாவித்தும். ஹனுமானுடைய பேச்சை கேட்டுட்டு ராமர் சொல்கிறார், இந்த ஹனுமான் ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் எல்லாம் படிச்சிருக்காருன்னு. அப்போ 4 வேதத்தையும் சேர்ந்தே படிச்சுட்டு இருந்தா. அப்போ வியாசர் பார்த்தார், ஒருத்தரே எல்லாத்தையும் படித்து திண்டாட வேண்டாம், 4 சிஷ்யாலாக வச்சுப்போம், அவள் அந்த பரம்பரையை காப்பாற்றுங்கோன்னு பைலர் என்பவருக்கு ருக்வேதத்தையும் வைசம்பாயனருக்கு யஜுர்வேதத்தையும் சாமவேதத்தை ஜெய்மினி மகர்ஷிக்கும் அதர்வண வேதத்தை சுமந்து, அவர் ரொம்ப பயங்கரமான ரிஷியாம், சுமந்துர் தாருணோ முனிஹி அப்படிங்கிறார். ஏன்னா அதர்வண வேதம் படிக்கணுன்னா கொஞ்சம் பயங்கரமாக இருக்கணும். நான் கூட அண்ணா கிட்ட கேட்டேன், இது பயங்கரமான ரிஷினா என்ன அர்த்தம்னா, பயங்கரன்னா தாடி மீசையெல்லாம் பயங்கரம்னு நினச்சிக்காத, பயங்கரமான தபஸு வேணும். தபஸு நிறைய பண்ணினாதான் அதர்வண வேதத்தை கையால் ஆட முடியும். இப்படி 4 சிஷ்யாளுக்கு கொடுத்தார். அப்புறம் அதுவும் சாதாரண ஜனங்களுக்கு புரியாதேன்னு இன்னும் ஈஸியான வேதம் படித்தா, இப்போ வேதம் படித்தவாளுக்கு அர்த்தம் சொல்லணுன்னா தெரியாது, அதுக்கு தனியாக வேத பாஷ்யன்னு படிக்கணும். ஏன்னா வேத காலத்து சம்ஸ்கிருதம் வேறு, இப்போ இருக்கிற சம்ஸ்கிருதம் வேறு. இப்போ தமிழே நம்ம ஆழ்வார்கள் நாயன்மார்கள் தமிழை படித்தா நமக்கு ஒன்றும் புரியாது. இயம்பினான் அரசன், இயம்பினான்னா சொன்னான்னு அர்த்தம். அது இப்போ சொன்னோன்னா அவர் இயம்பினான்னா என்னென்னு புரியலையேம்மா. அப்போ அந்த பழைய கால தமிழுக்கும் இந்த கால தமிழுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுவும் மெட்ராஸ் தமிழ் இன்னும் வித்தியாசமாக இருக்குது. இஸ்துக்குன்னு வாங்குகிறான், குந்தி கேட்குறான். அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, குந்தி நம்ம பேசும்போது எதுக்கு குந்தி நடுவில் வராங்கிறார் ஒருத்தர், ஒரிஜினல் தமிழ் படித்தவர். அப்போ மெட்ராஸ் தமிழ்னு தனியாக வேறு இருக்குது. அப்போ சாதாரண ஜனங்களுக்கு இந்த வேதத்தில் உள்ளது புரியணுமேனு
மகாபாரதம் 5வது வேதமாக பண்ணினார். பாரத பஞ்சமோ வேதா இதிகாச புராணானாம் பிதாமே ரோமஹர்ஷணா. ரோமஹர்ஷணன்னு ஒரு ரிஷி, அவருக்கு இந்த இதிகாச புராணங்கள்லாம் சொல்லி கொடுத்தார். அப்புறம் பார்த்தா இது எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு டைம் 1.5 லட்சம் 1 லட்சம் ஸ்லோகம் இருக்குது மகாபாரதம், அது எல்லாத்தையும் படிக்க முடியாதுன்னு எல்லாத்தினுடைய சாரமாக ஒன்று பண்ணினா தேவலை அப்படி அவர் நினைக்கிறார். ஏன்னா இது எல்லாம் பண்ணியும் அந்த வியாசருக்கு நிம்மதி இல்லை. ஒரு மனுஷனுக்கு நிம்மதி வேணும். கார் இருக்குது, பங்களா இருக்குது, நிம்மதி இல்லைங்கிறான். நீ ஒன்றுமே இல்லாமல் நிம்மதியாக இருந்தால் போகிறோம். அதுக்கு வியாசருக்கு ஏன் நிம்மதி இல்லைன்னா, இந்த ஜனங்களுக்கு நிம்மதியாக வைக்கிறதுக்கு ஒன்று சொல்லலையேன்னு அவருக்கு நிம்மதியாக இல்லை. நம்மளை மாதிரி நிம்மதி இல்லை. அவருக்கு குடும்பம் குட்டி ஒன்றும் கிடையாது வியாசருக்கு. அவர் ஒட்டக்கட்ட பிரம்மச்சாரி. இந்த ஜனங்களுக்கு ஒன்று இதாக பண்ணணுமேன்னு அவர் யோசிக்கிறார். கிம் வா பாகவதா தர்மான பிராயேன நிரூபிதாக. ஜனங்களுக்கு ஈஸியாக ஒரு தர்மத்தை சொன்னால் தேவலேன்னு அப்படி நினைக்கும்பொழுது தான் வியாசருடைய ஆசிரமத்தில் நாரதர் வந்து நீங்கள் பாகவத தர்மத்தை சொல்லுங்கோ. பாகவத தர்மம்னா பகவானுடைய கதைகளை சொல்லுங்கோ. அதை கேட்டாலே போகிறோம். இப்போ கிருஷ்ண கதையை கேட்டாலே போகிறோம். நீ கிருஷ்ண கதையை கேட்டுவிட்டு கோவர்தன மலையை கொடையாக பிடிச்சாருன்னா ஒன்று நம்ம போய் மலையை கொடையை பிடிக்க வேண்டாம். வெறுங்கையே தூக்கி நிற்க முடியாது 7 நாளைக்கு. அப்புறம் இங்கே கொடை மடையை பிடிக்கிறது. அப்புறம் கேட்கறதுக்கு ஈஸியாக கேட்பதனாலேயே க்ஷேமத்தை அடையக்கூடிய ஒரு கிரந்தத்தை பண்ணுங்கள்னு வியாசர் நாரதர் சொன்ன பிறகு வியாசர் முதல் ஸ்லோகத்தில் அந்த பகவானை தியானம் பண்ணுறார். ஏன்னா எந்த காரியம் ஆரம்பித்தாலும் தெய்வத்தை வணங்குவதுன்னு நம்முடைய சம்பிரதாயம். அப்போ தான் அது நல்லபடியாக முடியும்னு நமக்கு ஒரு நம்பிக்கை. சில சமயம் முன்ன பின்ன ஆகும், ஆனால் அதை நம்ம பண்ண வர்றது வழக்கம். அதனால் முதல் ஸ்லோகத்தினால் அந்த சத்தியமான பரமாத்மா ஒருத்தர் இருக்கார், அவரை தியானம் பண்ணுறேன். சத்தியம் பரம் தீமகி. கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னு எப்படி ப்ரூஃப்? கடவுளை யாராக நேராக பார்த்தவா இருக்காளான்னா அவர் சொல்கிறார், கடவுளை டைரெக்டாக பார்க்க முடியாது, அவர் படைத்த உலகத்தை பாரு, இந்த உலகத்தை படைத்த ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார் வியாசர். ஜென்மாத்யஸ்ய யதா. இந்த உலகத்தை படைத்து இதை ஒழுங்காக காற்று கரெக்டாக வீசின்னு இருக்கு, கரெக்டாக பூமி தாங்கின்னு இருக்கு. ஏன்னா தண்ணிக்கு நடுவில் பூமி இருக்குது. சமுத்திரத்தில் அலை அடிச்சுட்டே வருது. அலை அடிச்சுட்டே வர சமுத்திரம் கொஞ்சம் தூரம் வந்துட்டு திரும்பி உடனே போகிறது. அது அலை அடிச்சுட்டே வந்துட்டே இருந்து வச்சுக்கோ மேலே மேலே. அப்புறம் பாம்பேயும் கிடையாது, மெட்ராஸும் கிடையாது, தண்ணிக்குள்ளே மூழ்கிடும் எல்லாம். அப்போ அலை ஒரு தூரம் வந்துட்டு உடனே தானாக திரும்புறது. இது யாரால் திரும்புறது? சூரியன் கரெக்டாக 6 மணிக்கு உதிக்கிறார். நம்மளாம் இன்றைக்கி சண்டே சொல்லிட்டு ரெஸ்ட்டு படுத்துட்டு 8 மணி வரையும் நம்ம தூங்குகிறோம். சூரியனை இன்றைக்கி சண்டே நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு அவர் 8 மணிக்கு வரதில்லை. அவர் கரெக்டாக 6 மணிக்கு வரார். நான் வேதம் சொல்கிறது, சூரியன் யாரை பார்த்து பயப்படுறாருன்னா அந்த பகவானை பார்த்து பயப்படுறார். பீஷாஸ்மாத்வா தப்பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாதக்னிச்சேந்திரஸ்ச. சாதாரணமாக நாஸ்திகர்கள் சொல்லுவார்கள். அவன் என்ன சொல்லுவான்னா, ஒருத்தன் ஏழையாக இருக்கான், ஒருத்தன் பணக்காரனாக இருக்கான், ஒருத்தன் படித்தவனாக இருக்கான், ஒருத்தன் முட்டாளாக இருக்கான், கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் இப்படி வித்தியாசம் இருக்குமா? எல்லாம் மொத்தமாக தானே ஒழுங்காக தானே படிக்கணும். இந்த உலகத்தில் உள்ள இந்த வித்தியாசத்தை பார்த்து கடவுள் இல்லைன்னு அவன் சொல்கிறான். அதுக்கு ஒருத்தன் ஏழையாக இருக்கான், ஒருத்தன் பணக்காரனாக இருக்காங்கிறதுனால கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது. இவன் நல்லா பிஸ்னஸ் பண்ண தெரியறது, அவனுக்கு பண்ண தெரியல, அதனால் அவன் ஒருத்தன் ஏழையாக இருக்கான், ஒருத்தன் பணக்காரனாக இருக்கான். ஒருத்தன் நன்னா படித்தான், அவன் நல்ல புத்திசாலியாக இருக்கான். ஒருத்தன் படிக்கலை ஒழுங்கா, அவன் முட்டாளாக இருக்கான். அப்போ இந்த 1-2 இதை வச்சுட்டு நம்ம இப்படி பகவான் இல்லைன்னு சொல்கிறத விட இது எல்லாம் ஒழுங்காக கரெக்டாக போயின்னு இருக்கே. நம்ம உடம்பையே ஒரு யோசித்து பகவான் படைச்சிருக்கார். ஏன்னா ஒருத்தனை பார்த்து நடக்கிறதுக்காக கண் மேலே வச்சுருக்கார். இந்த கண்ணை தூக்கி தொடையில் வச்சா என்ன ஆகும்? வேட்டி கட்டினும் போக முடியாது, கட்டிக்காமையும் போக முடியாது. பிளான் பண்ணி இங்கே கண் வச்சுருக்கார். அது மாதிரி கை மடக்கிற மாதிரி வச்சுருக்கார். அதனால தான் சாப்பாடு போட்டுக்கிறோம். கை மடக்க முடியலைன்னா அடுத்த வாழ்க்கை தான் ஊட்டலாம். அது மாதிரி வச்சுருந்தா கூட தேவலவருக்கு பரஸ்பரம் ஊட்டிகிட்டே இருந்திருக்கலாம். இப்படி கை மடங்கிறதுனால தான் நம்மளை சாப்பிட முடியாது. வெறும்னா காதுக்கு ஒரு ஓட்டை வச்சா போகிறோம்.
கதை சத்தம் கேட்குறதுக்கு ஓட்டை இருந்தால் போகிறோம். இது ஒரு பிளாச்சோலை மாதிரி ஒரு ஷேப்பு ஏன் கொடுத்துருக்காருன்னா, எதுக்கும் வயசானால் கண்ணாடி மாட்டிக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுக்கிறோம். ஏன்னா மூக்கண்ணாடி சொன்னால் கூட காதில் தான் மாட்டிக்கிறோம். இப்படி எல்லாமே ரொம்ப பிளான் பண்ணி பகவான் இந்த உடம்பை படைச்சிருக்கார். அது ரொம்ப யோசித்தா தான் இதெல்லாம் புரியும். இது எவ்வளோ அழகாக பகவான் பிளான் பண்ணி இப்போ ஏற்பட்ட ஒரு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு வழி, வெளியில் போகிறதுக்குன்னு ஒரு வழி. இந்த வௌவால்னு ஒரு பிராணி இருக்கே, அது வாயாலேயே சாப்பிடும், வாயாலேயே வெளியில் போகும். அது மாதிரி நமக்கு இருந்தால் எவ்வளோ கஷ்டம். கையில் எப்போ தான் டெட்டால் பாட்டிலோடு தான் அலையணும். அப்படிலாம் இல்லாமல் எவ்வளோ பிளான் பண்ணி பகவான் இந்த உலகத்தை படைச்சிருக்கார். அவருக்கு ஒரு நன்றி சொல்கிறதுக்காக அவரை தியானம் பண்ணி அவரை பஜனை பண்ணுவோம் என்று சொல்கிறார். 2வது ஸ்லோகத்தில் தர்ம புரோச்சித கைதவோத்திர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத்பாகவதே மகாமுனிகிருதே கிம் வா பரைரீஸ்வரः சத்யோ ஹிருத்யவருத்யதேத்ர கிருதிபிஸ் சுஸ்ரூஷிபிஸ்தக்ஷணாத். அந்த பகவானை தியானம் பண்ணுவோம். சேர்ந்து எப்படி தியானம் பண்ணுறது? தனித்தனியாக தான் தியானம் பண்ண முடியும். சேர்ந்து பஜனை தான் பண்ணலாம் எல்லாருமா சேர்ந்து. இங்கே தியானம் பண்ணுவோம் அப்படின்னு சேர்ந்து ஏன் சொல்கிறாருன்னா, சேர்ந்து தியானம் பண்ணுறதுங்கிறது 2 விஷயந்தான். இந்த கதை கேட்குறது தான். நான் ஒன்று சொன்னேன்னா நீங்கள் எல்லோரும் ஒரே விஷயத்தை தியானம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒன்று கதை கேட்குறது, ஒன்று நாம ஜெபம். இது 2 தான் இங்கே பாகவதத்தில் முதல் ஸ்லோகத்திலே சொல்கிறார். சேர்ந்து பண்ணுறது இதுதான். சேர்ந்து பண்ணுற தியானம் நாம சங்கீர்த்தனம். நம்ம ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம். மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா ஏதுநந்தன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா ஏதுநந்தன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா. ஜய ராதே ஜய ராதே ஜய ராதே ராதே ராதே, ஜய ராதே ஜய ராதே ஜய ராதே ராதே ராதே, ஜய ராதே 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 ராதே, ஜய ராதே 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 ராதே. ஹே மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மனமோகன கிருஷ்ணா மனமோகன கிருஷ்ணா. இந்த பாகவதத்தில் என்ன சொல்லியிருக்கு, இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம், அதிகாரி விஷயம் பிரயோஜனம் சம்பந்தம் அப்படின்னு இது சம்பந்த சதுஷ்டயம்னு சொல்லுவாள் சாஸ்திரத்தில். இந்த பாகவதத்தை யார் கேட்கணும்னா, நிர்மத்சராணாம் சதாம், பொறாமை இல்லாதவா தான். இந்த சில ஆமை இருக்கக்கூடாது, முயலாமை பொறாமை. இந்த முயலாமை கதையிலேயே இந்த முயல் ஏன் தோற்றுதுன்னா, அது முயலாமல் இருந்தது தான். அது முயலாமை அது முயற்சிக்கலை. அதனால் முயற்சித்தா அடையலாம். அதனால் இந்த பொறாமை இல்லாதவா ஃபஸ்ட்டு பாகவதம் கேட்கணுங்கிறார். ஏன்னா நான் எத்தனை பேர்கிட்ட பாகவதம் கேட்டாச்சு, இந்த குட்டி பையன் என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சின்ன குழந்தை சொன்னால் கூட ஸ்ரத்தையாக கேட்கணும். எனக்காக சொல்லிக்கல, பொதுவாக சொல்கிறேன். அதனால் என்னடாண்ணா அந்த விஷயம் நிர்மத்சரானாம், அது அப்போ பொறாமை இருக்கிறவா என்ன பண்ணுறதுன்னா, அவளும் மெதுவாக பாகவதம் கேட்டுகிட்டே இருந்தால் அந்த பொறாமை இல்லாமல் ஆகிடும். இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் அத்திர 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 3 இடத்துல வருது. அத்திர இதில் தான் உண்மையான தர்மம் சொல்லப்பட்டிருக்கு. எது உண்மையான தர்மம்னா, எதுவும் எதிர்பார்க்காமல் கடவுள்கிட்ட பக்தி பண்ணணும். அது வேணும் இது வேணும்னு கோயிலுக்கு போனோம்னா அது பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் உனக்கு இது பண்ணுறேன், பதிலுக்கு எனக்கு கொடுன்னு. பகவான்கிட்ட போய் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. நம்ம பாட்டு எப்போதும் போல் நம்ம பகவானை தொழணும். பகவானாக நமக்கு எது வேணுமோ அதை பண்ணுவார். அது சொல்கிறதுக்கு ஈஸி. ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது பகவான்கிட்ட தான் சொல்லி ஆகணும். குழந்தைக்கு ஏதாவது வேணும்னா அம்மா அப்பாட்ட தானே கேட்கும். அது மாதிரி நம்ம பகவான்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் கேட்கும்பொழுது ஜாக்கிரதையாக கேட்கணும். எதுக்கு எனக்கு எது நல்லதோ அதை நீயே பார்த்து பண்ணுப்பான்னு சொல்லணும். நம்ம வேண்டாததை கேட்போம்.
ஏன்னா நம்மலாம் குழந்தைகள் மாதிரி. ஜலதோஷம் உள்ள குழந்தை என்ன பண்ணும், அம்மா அப்பாட்ட போய் ஐஸ்கிரீம் கொண்டான்னு கேட்கும். அது மாதிரி நம்ம வேண்டாதது தான் நம்ம கேட்போம். இப்போ நமக்கு எது வேணுமோ அதை பகவான் தரணுமே, பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். அந்த மோட்சம் வேணும் அப்படி கூட கேட்கக்கூடாதுங்கிறார் பாகவதத்தில். புரோஜித, ஏன்னா உனக்கு மோட்சமா, உனக்கு சொர்க்கமா, உனக்கு நரகமா என்ன கொடுக்கணும் ஓ யோகியதைக்கு அவருக்கு தெரியும். நீ என்ன டிக்கெட்டு வாங்கி வச்சுருக்கியோ அதுக்கு தான் ஊருக்கு அனுப்ப முடியும். நீ பாபம் டிக்கெட்டை வாங்கி வச்சு தான் நரகத்துக்கு அனுப்ப முடியும். புண்ணியம் வச்சுருந்தா சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியும். ஒன்றுமே நில் பேலன்ஸாக இருந்தால் தான் மோட்சத்துக்கு போக முடியும். நீ ஏகப்பட்டதை வச்சுருந்து எனக்கு அதை கொண்டா இதை கொண்டா நீ கேட்குறதுக்கு உனக்கு ரைட்டு கிடையாது. உனக்கு என்ன கொடுக்கணுன்னு, ஒரு குழந்தைக்கு என்ன வேணும்னு குழந்தைய விட அம்மா அப்பாவுக்கு தான் கரெக்டாக தெரியும். அது மாதிரி உனக்கு என்ன வேணுமோ அதை பகவான் கொடுப்பார். இந்த பாகவதம் வந்து ரொம்ப ஹை லெவலில் பேசுகிறது. இது நமக்கெல்லாம் ஓரளவு தான் இதை புரிஞ்சிக்க முடியும். இருந்தாலும் நம்ம அதை சொல்கிறோம். புரோஜித கைதவஹா, உயர்ந்த தர்மம் இதில் சொல்லப்பட்டிருக்கு. அத்திர வாஸ்தவம், உண்மையான விஷயத்தை இதில் பாகவதத்தில் சொல்கிறார். அத்திர சத்யோ ஹிருத்யவருத்திதே, அத்திர 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 3 தடவை வரும். இங்கே இந்த பாகவதத்தில் கேட்டாலே உன் காது வழியாக கிருஷ்ணன் உன் ஹிருதயத்துக்கு வந்துடுவான் என்று சொல்லி, இதை கேட்டாலே நம்முடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கிடும். முதல்ல உடம்பில் வர கஷ்டம், உடம்புல எல்லாருக்கும் பிபி சுகர். ஒருத்தர் கேட்டார், உங்களுக்கு பிபி சுகர்லாம் இருக்கார்? நான் இல்லைன்னு. நீங்கள் மனுஷனே இல்லை சார் அப்படிங்கிறார். ஒரு மனுஷன்னா மினிமம் பிபி சுகர்லாம் இருக்கணும் சார் அப்படிங்கிற லெவலுக்கு இந்த டாக்டர்ஸ்லாம் கொண்டு விட்டுவிட்டான். அதனால் அது அதுவும் இங்கிலீஷ் டாக்டர் தான் முக்கியமாக சொல்லணும். ஏன்னா அந்த ஆயுர்வேத பிரகாரம் இதில் இருந்திருக்கு. அதை வந்து பிரதானமாக பயமுறுத்தி இல்லாதவனுக்கு உனக்கு பார்டரில் சுகர் இருக்குன்னு அரை மாத்திரையை கொடுத்து, அப்புறம் ஒரு மாத்திரையை கொடுத்து, அப்புறம் மாத்திரை லெவலை ஏற்றி அப்புறம் இன்சுலின் வந்து கொண்டு விட்டுடுவா. அதனால் அதை என்ன பண்ணணும்னா அதை பற்றி நம்ம நினைக்கவே கூடாது. அதை நினச்சின்னு இருந்தால் தான் கஷ்டம். இப்படி இந்த தர்மஹா, இந்த உடம்பில் வர கஷ்டம், உடம்பில் வர கஷ்டத்துக்கு பிரதானமாக மனசில் வர கஷ்டம், இதுக்கு வந்து ஆத்தியாத்மிகம்னு பேர். அப்புறம் ஆதி பௌதிகம், ரோட்டில் போனால் நாய் கடிக்க வருது, யாரை அடிக்க வரான், அதெல்லாம் இருக்கே ஆதி பௌதிகம்னு பேர். ஆதி தெய்வீகம்னு திடீர்னு சுனாமி வருது, இடி இடிக்கிறது, மின்னல் அடித்து போகிறாங்கிறாளே, அது மாதிரி வரக்கூடிய கஷ்டம். இது எல்லாமே இந்த பாகவதத்தை கேட்டால் அவனுக்கு சரியாக போயிடும் அப்படிங்கிறார். வேணும்னா நீங்கள் வேணால் இன்றைக்கி டெஸ்ட்டு பண்ணிக்கோ பிபி சுகர்லாம். ஒரு வாரம் இங்கே பாகவதம் கேட்டுட்டு மறுபடியும் டெஸ்ட்டு பண்ணினேன்னா அது கம்மியாக இருக்கும். கம்மியாக ஆகலைன்னா நீங்கள் சரியாக கேட்கலேன்னு அர்த்தம். அதனால் அது என்ன வியாசர் சொல்லியிருக்கார், தாபத்ரய உன்மூலனம், இதை கேட்டால் எல்லாம் கரெக்டாக போயிடும் அப்படின்னு வியாசர் சொல்லியிருக்கார். அதனால் ஆனால் நான் இதை சொன்னேன் பெங்களூரில் ஒருத்தர்கிட்ட. அவருக்கு வந்து ஏதோ டென்டிஸ்ட்டிட்ட போய் பல் ஏதோ மாற்றணும் ஏதோ பண்ணுறதுக்காக போயிருக்கார். அவரை பிபி சுகர்லாம் சரியாக இருந்தால் தான் மாற்றணுன்னு அதுக்கு மாத்திரையெல்லாம் கொடுத்துருக்கார். நான் அந்த உபன்யாசத்துக்கு வந்தார் அந்த பெங்களூரில் ஒருத்தர். நான் முதல் நாளைக்கு இதை சொன்னேன்னா உடனே அவர் அந்த மாத்திரையெல்லாம் போட்டுக்காமல் ஒரு வாரம் கதை கேட்டார். கேட்டு மறுபடியும் டென்டிஸ்ட்டிட்ட போனார். எல்லாம் கரெக்டாக இருக்குது, மாத்திரைலாம் சாப்பிட்டேலான்னு. இல்லை சாப்பிடலை, அங்கே ஒரு வாரம் பாகவதம் கேட்டு எல்லாம் கரெக்டாக எடுத்து நான் சொன்னதுக்காகவே ஒரு டெஸ்ட்டு பண்ணி கரெக்டாக இருக்குன்னா. அப்போ சொன்னேன், நீங்கள் கரெக்டாக கேட்டிருக்கேள், அதான் கரெக்டாக எடுத்து. அப்போ தாபத்ரய உன்மூலனம் என்று சொல்லி இந்த பாகவதமே வேதத்தினுடைய பழம். நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாதமிருத திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகா புவி பாவுகாஹாம். அந்த வேதத்தினுடைய சாரம் பாகவதம், அதுதான் அந்த வேதத்தினுடைய பழம் பாகவதம்னு சொல்லுவதனுடைய தாத்பரியம். அது கிளி கொத்தின பழம்னா ரொம்ப டேஸ்ட்டும்பா, அது மாதிரி இது சுகமுனி ஏனும் கிளி கொத்தி கொடுத்த பழமோ பழமோ பழம். இந்த பாகவதமாகிய பழத்தை குடியுங்கள் என்று சொல்லி இந்த பாகவதத்தை நைமிஷாரண்யம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது, லக்னோ இருக்கே உத்தர பாரதத்தில். அந்த லக்னோவிலேருந்து ஒரு 2-3 மணி நேரம் பஸ்ஸில் போனோம்னா அந்த நெய்மிஷார் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. நேமினா சக்கரம். தபஸ் பண்ணுறதுக்கு நல்ல இடம் வேணும்னு பிரம்மா கிட்ட ரிஷிகள் கேட்க அவர் தர்பையினால் சக்கரத்தை உருட்டி விட்டார். அது விழுற இடம் நல்ல இடம்னார். அந்த நேமி விழுந்ததுனால நெய்மிஷாரண்யம் அப்படின்னு அந்த இடத்துக்கு பேர்.
சக்கரம்னா எதுனா சுற்றிகிட்டே இருக்கிறதுனா சக்கரம். எது சுற்றிகிட்டே இருக்குதான்னா சக்கரம் சுற்றுறதில்லை, நம்ம மனசு தான் சுற்றிகிட்டே இருக்குது. இங்கே உட்காந்துருந்தாலும் மனசு அங்கேயும் ஓடின்னு இருக்கு பாருங்கோ. இந்த மனசாகிய சக்கரம் எங்கே நிற்கிறதோ அதுதான் நைமிஷாரண்யம். நைமிஷாரண்யத்தில் பாகவதம் நடந்ததுங்கிறத விட பாகவதம் நடக்கிற இடம் நைமிஷாரண்யம். இப்போ இது நைமிஷாரண்யமாக இருக்குது இந்த வீடு. ஏன்னா இங்கே தான் கொஞ்சம் நேரம் நம்ம மனசு சுற்றுற மனசு கொஞ்சம் நேரம் அடங்கி ஒடுங்கி இருக்கிறதுனால பாகவதம் நடக்கிற இடம் நைமிஷாரண்யம். யாகம் பண்ணுவார்கள் ரிஷிகள்லாம் காலம்பரை சாயங்காலம். மத்தியானம் கேப் இருக்கும், அப்போ தூங்கக்கூடாது. தூங்காமல் இருப்பதற்காக ரோமஹர்ஷணர்னு ஒருத்தர் கதை சொல்லிகிட்டு இருந்தார். அவருக்கு பிறகு கதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ அவருடைய பையன் உக்ரஸ்ரவஸ்னு பேர், அவரை பலராமர் ஏற்பாடு பண்ணினார். அவரை பார்த்து ரிஷிகள் கேட்டால், வரப்போகிற கலியுகத்தில் ஜனங்களுக்கு ஆயசும் கம்மி புத்தியும் கம்மியாக இருக்கும், எல்லா புராணங்களையும் படிக்க டயம் இருக்காது, எல்லாத்தினுடைய சாரம் எசன்ஸ் இப்போ சொல்லுங்கோ என்று கேட்க, உடனே அவர் வந்து எல்லா புராணத்தினுடையவும் எசன்ஸாக சாரமான ஒரு புராணம் இருக்குது, அதுதான் பாகவதம். ஏன்னா வேதம் வேதாந்தம் பாரதம் 17 புராணம் பண்ணி கடைசியில் தான் வியாசர் இதை பண்ணுறார். அப்போ அதனுடைய எல்லாத்தினுடைய எசன்ஸையும் இதை எடுத்து கொடுத்துட்டார். அதை சொல்கிறேன்னு ஆரம்பிக்கும் பொழுது அவர் குருவை தியானம் பண்ணுறார். எந்த காரியம் ஆரம்பித்தாலும் குருவை நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னா ஒரு கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட கடவுள் இல்லைன்னு தெய்வம் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட குரு இல்லைன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கும் கடவுள் இல்லைன்னு சொல்லித்தரத்துக்கு ஒரு குரு வேணும். அதனால் கடவுள் மறுப்பாளர் கூட குரு மறுப்பாளனாக இருக்க மாட்டான். அதனால் அந்த குருவை தியானம் பண்ணணும். இங்கே சூத பௌராணிகருடைய குரு சுகாச்சாரியர் அவரை தியானம் பண்ணிக்கிறார். யஸ்வானுபாவமகில ஸ்ருதிசாரமேகம் அத்தியாத்மதீபமதிதிதீர்ஷதாம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணயாக புராணகுஹ்யம் தம் வியாசசூணுமுபயாமி குரும் முனீனாம். அந்த குருவை தியானம் பண்ணிட்டு ஸ்ரீவித்யாலேயே முதல்ல குரு பாதுகா தியானம்தான். அந்த குரு தியானம் பண்ணிட்டு தான் அந்த ஏன்னா குருவனுடைய சரணம் அவருடைய பாதுகையை ஸ்மரிக்கணும். சீதல சரணம் கோமல சரணம் சீதல சரணம் கோமல சரணம் மஞ்சுள சரணம் மம குரு சரணம் மஞ்சுள சரணம் மம குரு அத்புத சரணம் அனுக்ரக சரணம் அத்புத சரணம் அனுக்ரக சரணம் சத்குரு சரணம் சதா பஜாம்யகம் சத்குரு சரணம் சதா பஜாம் சீதள சரணம் கோமல சரணம் சீதள சரணம் மஞ்சுள சரணம் மம குரு சரணம் மஞ்சுள சரணம் அத்புத சரணம் அனுக்ரக சரணம் அத்புத சரணம் அதி அத்புத சரணம் அனுக்ரக சரணம் அத்புத சரணம் சத்குரு சரணம் சதா பஜாம்யகம் சத்குரு சரணம் சதா பஜாம்யகம். அந்த குருவை தியானம் பண்ணணும். அந்த தன் குருவான சுகாச்சாரியரை தியானம் பண்ணுறார். தியானம் பண்ணிட்டு பாகவதத்தை ஆரம்பிக்கிறார். இந்த பாகவதத்தில் பக்தியை தான் பிரதானமாக சொல்கிறார். நீ பக்தி பண்ணிகிட்டே இருந்தாலே ஞானம் வைராக்கியம் தானாக வரும். ஆனால் பக்தி அம்மா மாதிரி, ஞான வைராக்கியம் குழந்தைகள் மாதிரி. ஒரு குழந்தைய நம்ம வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா நான் வரமாட்டேன் போங்கும். அம்மாவை கூப்பிட்டோம்னா அம்மாவை புடவை பிடிச்சிட்டு குழந்தை வந்துடும். அது மாதிரி ஞானம் வேணும்னு ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ஞானம் வராது. ஞான சப்தன்னு ஒன்று இருக்குது. அகாராந்த நபும்சலிங்கா ஞான சப்தா ஞானம் யானே ஞானானி ஞானம் யானே ஞானானின்னு ஞான சப்தம் படிச்சுக்கலாம். அனுபவத்தில் ஞானம் வரணும். இந்த ஞானம் வைராக்கியம் வரணும்னா நீ பக்தி பண்ணினா போரும். அந்த பக்தி யாருக்கிட்ட பண்ணுறதுன்னா நிறைய தெய்வங்கள் இருக்குது. நிறைய தெய்வங்கள் பிள்ளையாரில் ஆரம்பித்தா ஹனுமான் பரியந்தம். பிள்ளையார்லேயே 32 பிள்ளையார் இருக்கார். டிண்டி கணபதி டுண்டி கணபதி தண்டி கணபதினு அதில் ஒரு 32 இருக்குது. அது தவிர எக்ஸ்ட்ரா வேறு இருக்குது. இப்படி பிள்ளையார் ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்குது. எந்த தெய்வத்தை ஆசைக்கிறதுனா உனக்கு சத்வகுணம் வரணும். சத்வகுணம் இருந்தால் தான் மோட்சம் கிடைக்கும். அந்த சத்வகுணத்துக்கு தேவதை கிருஷ்ணன்.
நீ கிருஷ்ண பக்தி பண்ணு, கிருஷ்ணன் காலில் ஒரு துளசியை போட்டால் போரும், எல்லா தெய்வங்களும் சந்தோஷம் அடைஞ்சிடும் அப்படின்னு பாகவதம் நமக்கு சொல்கிறது. கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். அர்ஜுனனுக்கே சந்தேகம் வந்தது, அவனுக்கு பாசுபதாஸ்திரம் வேண்டி வந்தது. மகாபாரதத்தில் கிருஷ்ணன்ட்ட கேட்டான், பாசுபதாஸ்திரம் இல்லையே ஜெயத்ரதனை வதம் பண்ணுறதுக்கு. கிருஷ்ணன் சொன்னான், நானே தருவேன், எனக்கு பூஜை பண்ணு. நீ விஷ்ணுவாச்சே, உனக்கு பில்வத்தினால பூஜை பண்ணலாமா? பரவாயில்ல, நானே சிவனாக தான் இருக்கேன், நான் தான் சிவன். நீ கிருஷ்ணனுக்கே சிவாய நமஹா பரமேஸ்வராய நமஹா அர்ச்சனை பண்ணினான். இருந்தாலும் அர்ஜுனனுக்கு சந்தேகம், நம்ம கிருஷ்ணனுக்கு தான் பூஜை பண்ணினோம், சிவனுக்கு போய் சேர்ந்ததான்னு. உடனே கிருஷ்ணன் அழைச்சிட்டு போகிறார். மகாபாரதத்தில் கதை அழைச்சிட்டு போனால் கிருஷ்ணன் காலில் போட்ட பில்வம்லாம் சிவன் காலில் இருக்கிறத பார்த்தான். அப்போ ஏடனா நான் ஒருத்தரே தான் வேஷம் அப்படி மாற்றிட்டு இருப்போம், கிருஷ்ணனே அவனுக்கு பாசுபதாஸ்திரம் கொடுத்தார் அப்படின்னு புராணத்தில் இருக்குது. இப்போ பாகவத பிரகாரம் நீ கிருஷ்ணனுக்கு ஒரு துளசியை போட்டாலே அங்கா அன்யன்யா தேவதாஹா. பூஜையில் அங்க பூஜை, காலுக்கு பூஜை பண்ணுறேன், கைக்கு பூஜை பண்ணுறேன், அப்படி தனித்தனியாக பண்ணவும் பண்ணலாம். ஏதாவது ஒரு இடத்துல போட்டாலும் எல்லாம் மொத்தமாக போட்டது தான், சிரசில் போட்டாலும் அது மாதிரி கிருஷ்ண பூஜை பண்ணு, கிருஷ்ணன் தான் எல்லா ரூபமாகவும் இருக்கிறான் என்று சொல்லி அந்த கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை கேட்டவன் பரீட்சித்து என்று சொல்ல, அந்த பரீட்சித்து கதையை சொல்லுங்கோன்னு கேட்குறார் சவுனகர். 17 புராணம் பண்ணின வியாசர் ஏன் 18வது புராணம் பண்ணினார் என்று கேட்க, வியாசருக்கு நிம்மதி இல்லை முதல்ல. அப்போ தான் நாரதர் சொன்னார், நிம்மதியாக இருக்கணும்னா நிம்மதியாக இருக்கிறவாகிட்ட போய் பழகணும். நம்ம யார்கிட்டையாவது சார் சௌக்கியமானு கேட்டால் அதை ஏன் கேட்குறீங்க போங்கன்னு அவருக்கு ஆரம்பிச்சுவார் அவாத்து கதையை. அவாத்து கதையை கேட்டால் நம்மாத்து கதை தேவலை. இப்படி எல்லோரும் கஷ்டப்படுற வாழ்க்கையே நம்ம கஷ்டத்தை சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை. கஷ்டப்படாமல் நிம்மதியாக யார் இருக்கான்னா கிருஷ்ணன் தான். ஜாலியாக ஃப்ளூட் ஊதின்னு இருக்கான் பாருங்கோ. அதனால் கிருஷ்ணனை பற்றி பேசு, கிருஷ்ண கதையை சொல்லு, உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லி, இன்றைக்கி நான் நாரதராக ஆனதுக்கு காரணமே நான் கிருஷ்ண கதை கேட்டது தான்னு நாரதர் தன் பூர்வ ஜென்ம கதையை சொல்கிறார். தத்ரன்வகம் கிருஷ்ண கதா பிரகாயதாம் அனுகிரகேனா ஸ்ருணவம் மனோகராக. நாரதர் சின்ன வயசில் வேலைக்காரி பையனாக இருந்தார் ஒரு கிராமத்தில். அந்த ஊரில் சன்னியாசிகள் சாதுர்மாசியத்துக்கு வந்தார்கள். அவர்கள் கண்ணனுடைய கதையை சொன்னார்கள். அதை கேட்டு கண்ணனிடத்தில் பக்தி ஏற்பட்டு நான் அந்த கண்ணனையே தியானம் பண்ணி, அதனால் எனக்கு எந்த கஷ்டமும் ஏற்படலை. அவன் அம்மா போனது கூட கண்ணன் கருணை, எதை எடுத்தாலும் கண்ணன் குறை, கிருஷ்ணா கருணாலோலா, கிருஷ்ணா கருணாலோலா அப்படியே சொல்லிட்டு அவள் எந்த கஷ்டம் வந்தாலும் எல்லாம் கருணை, நம்ம நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம். நமக்கு தோணும் நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னா 2 பேர், ஒருத்தன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன், ஒருத்தன் கடவுள் உண்டுன்னு சொல்கிறவன். கடவுள் உண்டுன்னு சொல்கிறவன் நடந்து போயிட்டே இருந்தான், அவன் காலில் முள் குத்தி, கண்ணாடி ஏதோ குத்தி ரத்தம் வந்தது. கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தவன் அவனுக்கு போகும்போது அவன் காலில் ஏதோ குத்தியது, ஏதோ பட்டது, பார்த்தா கீழே ஒரு 10 ரூபா காயின் ஏதோ கிடச்சிது. அவன் சொன்னான், நீ கடவுள் உண்டுன்னு சொல்லின்னு இருக்க, உன் காலில் கண்ணாடி கிழிச்சிது, நான் பாரு நான் பகவான் இல்லைன்னு சொல்லிட்டுருக்கேன், எனக்கு 10 ரூபா கிடச்சிது பாருன்னு. இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நான் இப்படி நம்பின்னு இருக்கிறவனுக்கு நல்லது வர வேண்டாம், கஷ்டம் வராமல் இருக்கலாமே. போகிற வழியில் இங்கே ஜோசியம் பார்க்கப்படணும் ஒரு போர்டு பார்த்தான். உடனே அங்கே ஜோசியர்கிட்ட போய் கேட்டான், நான் பகவானை நம்பின்னு இருக்கேன், என் கால் கண்ணாடி ஏன் கிழிச்சுது? அவன் இல்லைன்னா அவனுக்கு 10 ரூபா கிடச்சிதே. அவன் 2 பேர் கைரேகையை பார்த்தார். இன்றைக்கி உன்னுடைய ஜாதக பிரகாரம் கருணாகம் தீண்டணும்னு உனக்கு இருந்தது, நீ ஏதோ இந்த பகவானை நாமத்தை சுருண்டு வந்ததுனால பாம்பு கடிக்கு பதில் ஒரு சின்னதாக ஒரு கண்ணாடி கிழிச்சுது, கொஞ்சம் ரத்தம் வந்தது, அவ்வளோதான். அவனுக்கு 10 ரூபா கிடச்சிது, அவனுக்கு இன்றைக்கி 10,000 ரூபா கிடைக்கணுமா இருந்தது. இவன் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தானே, 10 ரூபாயோட போயிடுத்து. ஆஹா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தா கொஞ்சம் நானும் ராமராமா சொல்லிட்டு வந்திருப்பேன்னு. இதுவுமே சொல்லி பிரயோஜனம் இல்லை. அந்த டயத்தில் எல்லாம் அந்த டயம். அப்போ என்னடாண்ணா, எது நடந்தாலும் நமக்கு நல்லதுக்கு தான் பகவான் பண்ணுறான் அப்படின்னு இந்த ஜென்மா முழுக்க இருந்து அடுத்த ஜென்மாவில் பிரம்மபுத்திரனாக நாரதராக பிறந்தேன். இதுக்கு காரணம் இந்த கிருஷ்ண கதை கேட்டது தான் நாரதர் சொல்லி, நீங்கள் கிருஷ்ண கதையை எழுதுங்கள் என்று சொல்ல அந்த பகவானையே தியானம் பண்ணிண்டு பாகவதத்தை எழுதினார். அதை
தன் பையனுக்கு சொல்லித்தரணும்னு நினைக்கும்போது அவர் காட்டில் சுற்றின்னு இருக்கார். அப்போ சிஷ்யர்கள்லாம் எங்களுக்கு பாகவதம் சொல்லித்தாங்கன்னு பாகவதம் சொல்லித்தாங்கன்னு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லித்தாங்கோ, காட்டில் புலி சிங்கம்லாம் வருது, பயமாக இருக்குது எங்களுக்கு. மந்திரத்துக்கு ஒரு பாகவத ஸ்லோகம் சொல்லி கொடுத்தார். பர்காபீடம் நடவரவபுகு கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாச கனக கபிஷம் வைஜயந்தீஞ்ச மாலாம் ரந்த்ரான் வேணோரதரசுதயா பூரயன் கோபபிருந்தைஹி பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிஷத் கீதகீர்த்திஹி.